ஓகே. வணக்கம், வணக்கம். வணக்கம் ஆ கீர்த்தி. எனக்கு இன்னைக்கு எபிசோடு ஆக்சுவலா எனக்கு பப்பாய் சொன்ன மாதிரி தான். எனக்கு எப்படின்னா வந்து இது கண்டென்ட் வாஸ் ஃபீல் குட், பட் ரைட்டான்னு கேட்டால் இட் வாஸ் நாட். அட்லீஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஃபேமிலி எல்லா ஃபேமிலி விட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவது வந்து எல்லாருக்கும் வர மாதிரியாச்சும் இவங்க பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு இது பண்ணியிருப்பான். ஐ ஃபெல்ட் ரியலி பேட் ஃபார் ரயான். ஏன்னா அவருக்கு ஃபேமிலியே நெகட்டிவாக, அவர் மட்டும்தான் ரொம்ப நெகட்டிவாக போச்சு. மிச்சம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு நம்ம சொல்கிற அளவு பாசிட்டிவிட்டியாக இருந்தது. அவங்க அக்கா பண்ணும்போது இ வாஸ் ரியலி ஒரு ரொம்ப எங்கள் ஜாக்லினே சொன்னாங்க, இவன் ஃபீல் பண்ணுறதை பார்த்தா அவங்களே போய் வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க போல இருக்கு அப்படின்னு லைவ்ல சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஐ ஃபெல்ட் ரியலி பேட். ஏன்னா ஃபேமிலி ரவுண்டுங்கிறதே ஓரளவுக்கு லோவில் இருக்கவங்கள பூஸ்ட் பண்ணி மேலே எடுக்கிறது தான். பட் ரேனுக்கு மட்டும் நல்லா விளையாடிட்டு இருந்தோம்னா கழுத்து விட்டு போன மாதிரி ஒரு விஷயம் நடந்தோடனே பையன் வந்து அங்கிட்டு இங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்ட் தான். ஸோ அந்த எக்ஸாம்பிளுமே கரெக்ட் தான். இப்போ ஜாக்கெட்டுக்கு நான் இந்த வாங்கினேன் எப்படி இருக்குன்றது யோசிச்சு பார்த்தா அது நம்ம ஒரு நிமிஷம் விஷுவலைஸ் வேறு பண்ணி பார்த்தேன். அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அது அதான். ஸோ உங்க வாய்ஸ் உங்க அந்த மாதிரி வாய்ஸ் ஃபோன் வந்து கிட்ட வச்சு பேசுங்க. பின்னாடி பேக்கிரவுண்ட் நாய்ஸ் வருது. கேக்குதா நான் பேசுறது? கொஞ்சம் லவுடரா பேக்கிரவுண்ட் நாய்ஸ் தாங்க அதிகமா கேக்குது. ஓ அப்படியா? ஓகே ஓகே. ம். நான் அந்த வெளியில இல்லை இப்போ கேக்குதா? கேக்குது கேக்குது. ஸோ அதனால வந்து அந்த அந்த ஒரு கண்டென்ட் இது பண்ணணும். பட் சி ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே போனோம்னா அர்ச்சனாஸ் கண்டென்ட் வாஸ் குட். ஏன்னா நானுமே ரொம்ப நான் ஜட்ஜ் பண்ணிடுவேன். சி ஐ ரூட்டட் ஃபார் அர்ச்சனா லாஸ்ட் சீசன். பட் நான் கொஞ்சம் பயந்தேன், ஐயோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ சீசனில், வேறு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு பயத்தில் இருந்தேன். பட் இட் வாஸ் ரியலி குட். நீங்கள் சொன்ன மாதிரி விஷ்ணு விஜயில் வந்து நிறைய முரண்பாடுகள் நீங்கள் சொல்கிறது சில பாயிண்ட்ஸ்லாம் ஐ அக்ரி. பட் ஓவராலாக அப்படின்னு பார்க்குறப்போ வந்து இட் வாஸ் குவைட் கேஷுவல்ன்ற மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க போன சீசன்லேயே அப்படி தான் கேஷுவலாக தான் நிறைய விஷயங்கள் வந்து போட்டார். பட் சில சில பாயிண்ட்ஸ்லாம் ஐ அக்ரி. எனக்குமே வந்து பிடிக்கல அந்த சௌந்தர்யா கிட்ட அவர் கன்வின்ஸ் பண்ண மேபி அவர் வேற மாதிரி. இப்போ நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபேமிலி ரவுண்டில் எப்படிலாம் பண்ணாங்கன்னா வந்து தெரியும் ஜஸ்டிஃபை. அவங்க அவங்க ஒரு ஒரு லவ் தெரிஞ்சு இல்லைப்பா நீ கரெக்டாக தான் விளையாடுற அந்த மாதிரி. ஏன்னா தேவை இன்னொரு ஏன்னா ஃபேமிலியாக வெளியில் பார்க்குறவங்களோட அதனால தான் இப்போது எக்ஸ் கண்டஸ்டன்ஸோ அவங்களாம் உள்ளே வரப்போ அவங்க சொல்கிறத வந்து நம்ம இப்படி ஏற்றுக்க மாட்டோம். இப்போ ஃபேமிலியே இப்போ முத்துக்குமரனுக்கே வந்து அப்பா நீ பண்ணதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது பெருமையாக இருக்குது. லாஸ்ட் வீக் ஒரு விஷயம் நடந்தது, அவங்க சொல்கிறப்போ நம்ம அதை இன்னசென்ட்டாக எடுத்துப்போம். பட் விஷ்ணு விஜய்க்கோ ஒரு அர்ச்சனாவும் அந்த மாதிரி சொன்னால் நம்மளால் அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் தி நோ தி கேம். ஸோ அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக 4 விஷயம் இருக்குமோன்னு யோசிக்க தான் தோணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவர் சொன்னது வந்து எனக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து அப்ரப்டாக ஏற்றுக்க முடியல. நீ டாஸ்க் பண்ண விளையாடின இதை வந்து ஒலிம்பிக்ஸில் விளையாடுறவங்க தான் எப்பா இங்கே என்னப்பா வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் மட்டுமா நடக்குது, அவங்க அந்த ராஜாராணி டாஸ்க்ல கூட எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேரக்டர் ட்ராமாட்டிக் அந்த இதில் கூட அவங்க எதுவுமே பண்ணலையே. அவங்க வெறும் ஃபிசிக்கல் டாஸ்க்ல மட்டும் தோத்தாங்கன்னா இங்கே இல்லையே. ஃபிசிக்கல் டாஸ்க் நடந்து, இங்கே ஸ்கூல் டாஸ்க் நடந்தது, ராஜாராணி டாஸ்க் நடந்தது, டெவில் டாஸ்க் நடந்தது. அதெல்லாமுமே அவங்க ப்ரொஜெக்ட் ஆகலையே. அது அதோட உங்களுக்கு அதெல்லாம் உங்களை பதில் சொல்ல முடியுமா தான் நான் கேட்பேன். ஸோ இப்போ ஃபிசிக்கல் டாஸ்கில் தோக்கிறது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அது வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுனாலும் இந்த டாஸ்க்லாம் ஏன் அவங்க பொண்ணுக்கு வரல அப்படி தான் நம்ம கேட்க முடியும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 10 நிமிஷம் இந்த டாஸ்க்லாம் வந்து 10 நிமிஷம் தான்ப்பா. பட் இதெல்லாம் வந்து ப்ரொலாங்காக 3 டேஸ்க்கு கம்ப்ளீட்டாக இல்லை போச்சு, டே அண்ட் நைட் தானே போச்சு. அந்த இடத்துலாமும் உங்களுக்கு சரியாக ப்ரொஜெக்ட் ஆகலன்றது தான் இங்கே விமர்சிக்கிறோம். எங்களுக்கும் தெரியும் ஃபிசிக்கல் டாஸ்க் மட்டும் கேம் கிடையாது, அது 10 நிமிஷம் தான் நடக்கும்னு. அது கூடவா தெரியாமல் இத்தனை சீசன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ரொஜெக்ஷனே வந்து தப்பாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு ஓரளவுக்கு மேலே வந்து அது லாஜிக்கே பார்க்க வைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் அவர் சொன்ன மாதிரி லாஜிக் சைன் ஓகே, அவர் சவுண்டுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிறாரு. அப்போ அந்த மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன இவ்வளோ பாயிண்ட் ஆஃப் வியூ கூட நான் வந்து இப்போ நீங்கள் சொன்னப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு 2 பாயிண்ட்லேயே வந்து அவுட். ஏன்னா ஓகே அவர் வந்து டெலிபரேட்டாக வந்து அவங்க ஃபேமிலி வந்து நெகட்டிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கணும். நம்ம தான் முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்க ஃபேமிலி ஒரு மாதிரி பாசிட்டிவாக செட் பண்ணாங்க, இவர் வந்து கெடுத்துவாரோ அப்படின்னு. இப்போ அவர் அவங்க வீட்டுக்கு போனாருன்னா இவங்க லவ் விஷயம் கூட கேட்க மாட்டேன். ஏன்டா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தையே கஷ்டப்பட்டு ஒட்டி வச்சுட்டு வந்தா கச்சா முசான் கிழிச்சிட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கேள்வி அதான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டோட்டலாக தலைகீழ திரும்பிடுச்சு பார்த்தீங்களா இவர் பண்ண ஒரு விஷயத்தினால. ஏன்டா டேய் அவங்கள பார்த்து கேட்பாங்க, ஏன்டா டேய் இதுக்காக ஒன்று உள்ள அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு சவுண்ட் வந்து சிலதெல்லாம் வந்து ரொம்ப கிளியர் தான். ஆனால் நான் வந்து அவங்க ஃபேமிலி இதுலேயே நான் எதிர்பார்த்தேங்க. அவர் தம்பி கேட்டார், சூப்பராக கேட்டார். ஒரு தம்பி என்ன கேட்டார், ஏமா பிக் பாஸ்னால் பேசக்கூடாதுன்னு சொல்லியே அவன் பிக் பாஸ்னால் வேறு என்னன்னு கேட்டாங்க. நான் சவுண்டு கிட்ட வேற பதில் எதிர்பார்த்தேன். இஸ் இட் என்னது பிக் பாஸ் பேசுற கேமா மச்சான், எனக்கு இப்பதான்டா பிக் பாஸே பிடிக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி இருந்திருக்கும்.
நான் எதிர்பார்த்தேன். நல்ல வேளை அது உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அவங்க கட் ஆனா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த கீர்த்தி வார்த்தையை. ஏங்க அஸ்வதி கீர்த்தி பேசுறது ரொம்ப லோவா தானே கேக்குது. எனக்கு எல்லாரும் பேசுறமே லோவா தான் கேக்குது. ஏன்னா நான் ஹெட்செட் போட்டிருக்கேன். நான் கரெக்டான ஆள் இல்ல. ஆமா கீர்த்தி பேசுறது லோவா தான் கேக்குது. அப்படியா? ஓகே. அண்ட் மோகனலட்சுமி உங்களோட வாய்ஸ் வந்து விக்னேஸ்வரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட வாய்ஸ் மாதிரி இருக்குங்க. அப்படிங்களா? தெரியலையே எனக்கு அவங்க யாருன்னே தெரியல. நான் ஆக்சுவலி புதுசுங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு யாருக்கா அப்படி கேட்டுச்சா? இல்ல அவங்க வந்து ஆக்சுவலி போற எல்லா இடத்துலயும் கமெண்ட் போட்டு ஃபன் பண்றாங்க. அதுவும் ஒரே ஒரு பர்டிகுலர் ஐடிக்கு கமெண்ட் போட்டு ஃபன் பண்றாங்க. ஐ ரியலி லைக் இட் மோகலட்சுமி. யார் பேசுறது? ஆர்கே ஆர்கே ஆர்கே. I really like the comment very much. நீங்க ஏன்னா அது பெருசா ரீச் ஆகும். சர்க்காசமா இல்ல எனக்கு புரியல. as a Jacqueline fan ஒருத்தரை ஹேட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க கரெக்டான பதில் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. I really like that comment. இல்ல ப்ரோ, எனக்கு என்ன தெரியுமா இன்னைக்கெல்லாம் சத்தியமா எனக்கு பிபி செக் பண்ணியிருந்தா எந்த அளவுக்கு ஹையா இருந்திருக்கும் எனக்கே தெரியல. எனக்கு என்னன்னா இப்போ ஜாக்லின் இப்போ சாரி சௌந்தர்யாக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. அவங்கள பத்தி பாசிட்டிவா போஸ்ட் போடுங்க. அவங்க பண்ண விஷயத்த எடுத்து பேசுங்க. யாருமே அதுல போய் நீங்க அவங்க பண்ணலன்னு சொல்லி பேச போறதே கிடையாது. ஆனா சௌந்தர்யா கிட்ட பாயிண்ட் இல்லைன்றதுனால கண்டென்ட் இல்லைங்கிறதுனால அதை விட்டுட்டு அப்படியே வந்து ஜாக் அடிக்கிறது. ஜாக்க பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அது ஒரு பர்டிகுலர் ஐடி இருக்கு. அது நேம் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல. ரசிகன் சொல்ற சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஐடின்றது தெரியும். அதனாலதான் உங்களை சொல்ல சொன்னேன். ஐயோ முடியல சீரியஸ்லி டாம். அவர் போடுற போஸ்ட் எல்லாம் மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ என்ன சொல்றது கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவா பேச முடியுமோ அவ்வளோ கேவலமா அவ்வளோ போஸ்ட். ஒரு நாளைக்கு எத்தனை போஸ்ட் போடுறாரு அந்த மனுஷன்? இதே ஒரு வேலையா வச்சுட்டு உட்காந்துருப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரூபாய் அதேதான் 200 ரூபாய். சோ அந்த மாதிரி அவர் போஸ்ட் பார்க்கும்போது நம்மளும் சரி இக்னோர் பண்ணிடலாம், நம்ம கண்டுக்க கூடாது, நம்ம அவங்க கூட ஈக்குவலா பேசினா அப்ப நமக்கும் அவளுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும் அப்படின்னு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மெச்சூர்டா யோசிச்சாலுமே அவங்க போஸ்ட் பார்க்கும்போது சீரியஸ்லி பயங்கர ப்ரொவோக்கிங்கா இருக்கு, பயங்கர ட்ரிகரிங்கா இருக்கு. இல்ல மோனலட்சுமி அவரோட போஸ்ட் பார்த்துதான் எனக்கு கொஞ்சம் நஞ்சம் சவுண்ட் பிடிச்சதும் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அவர் சவுண்ட் வந்து நிக்கிறாங்க, நடக்கிறாங்க, ஹேரை ஃபிளிப் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. ஐயா நானு இவர் சொன்னேன்ல, நான் ஃபர்ஸ்ட் விஷ்ணு விஜய் தான் வந்து நெகட்டிவிட்டி வந்து சவுண்ட் கிரியேட் பண்ணாருன்னு சொன்னேன் பாத்தீங்களா. விஷ்ணு விஜய்க்கு அடுத்த பொசிஷன்ல நான் ரசிகன் வைப்பேன். ஆனா விஷ்ணு விஜய் இப்படி எல்லாம் பண்றாருன்றது எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இவரு ரசிகன் போடுற ட்வீட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிட்ரலி அனாயிங். ஓகே, எந்த ட்வீட் போட்டோம்னாலுங்க நம்ம வந்து அவர் என்ன ட்வீட் போடுறாரு, 400 போடுறாரா 500 போடுறாரா அந்த பக்கமே நான் போக மாட்டேன். ஓகே, ஈவன் வி ஆர் ஃபாலோயிங் ஈச் அதர் தான். ஆனா அவர் வந்து எந்த ட்வீட் போடுங்க முதல் கமெண்டா வந்து போட்டுருவாப்ல, பேச வேணாங்கிறீங்களா பப்பாய், மைலேஜா, ஓகே பப்பாய். பட் அந்த கம்பேரிஷன் கிட்ட ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். ஒரு லாஸ்ட் சீசன் இந்த சீசன் கம்பேரிசனு, அதுக்கு போல் வச்சு ஓட்டிங் பண்ணது, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நான் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய ஃபேன்ஸ் வந்து ஓகே ஐ அக்ரி பாப்பாய் ஓகே கண்டினியூ வித் கீர்த்தி. சரி என்ன பாப்பாய் பாயிண்ட் சொல்ல வரீங்க? ஒரு செகண்ட் இருங்க மோகனா, என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்க பாப்பாய்? அதாவது அதாவது மட்டும் தான் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கேட்கல. எதுவுமே நான் பேசல, அதுதான் அதுக்கு உண்டான அர்த்தம். ஓகே, பட் எல்லாத்துலயும் ஷார்ப்பா இருக்கீங்க, இந்த இடத்துல கோட் விட்டீங்களே டாம். இல்ல நான் அதனால நானே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க. ஆனாலும் ஒரு வயிற்றுச்சல் இருக்கும்ல, எரிச்சல் ஏத்துறான்ப்பா அப்படின்ற மாதிரி. அதனால அவங்க சொன்னதுமே சொல்லிட்டேன். பாப்பாய் வந்து அந்த பெயரெல்லாம் யூஸே பண்ணாதீங்க அப்படின்னு. புரிஞ்சு, ஷார்ப்லாம் இல்லம்லாம் இல்ல, அது புரிஞ்சுச்சு. பட் ஸ்டில் நம்மளே தாண்டி ஒண்ணு வந்துரும்ல, குபீர்னு இல்ல, அந்த மொமெண்ட் தான் அது. டாம் நான் இன்னொன்னு நினைப்பாரு. இல்ல நான் இன்னொன்னு சிம்பிளா சொல்லவா, நம்ம ஜாக் வந்து உள்ள பேசுறதுக்கே நமக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சோ அதுவே நமக்கு போதும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல உள்ள பேசுறதுக்கு அவங்க அவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்புறம் நம்ம எதுக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் இது வரைக்கும் நீங்க வந்து ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைமும் சரி நான் சப்போர்ட் பண்ணுவோம், உள்ள இருக்கிறத பத்தி தான் நம்ம பேசணும்.
கேம். வெளியில ஒரு கேமை வந்து உருவாக்குறது, உள்ள விளையாடுறதுக்கு மட்டும்தான் அவங்க கேம் உருவாக்கி எடுத்திருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்து வெளியிலயும் நம்ம ஒரு கேம் விளையாடணும்னு அவசியமே கிடையாது. அப்படி யாராச்சும் விளையாடுறாங்கன்னா ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நம்ம வந்துடணும். ஏன்னா நம்ம உள்ள நடக்கிறது பேசுறதுக்கே நிறைய பர்செப்ஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? அதை நம்ம வாட்ச் பண்ணிட்டு போனாலே மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். லைவ் வந்ததுக்கு அப்புறம் மக்களோட பர்செப்ஷனும் மாறிச்சு. இப்போ மக்கள் வந்து இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒன் ஹவர் பார்க்குற ஆடியன்ஸ் தான் ஜாஸ்தி நம்ம நினைச்சா கூட தே ஆர் ஆல் யூசிங் சோஷியல் மீடியா. இப்போ முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் ரீல்ஸாக வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஃபேன்ஸ் அப்படின்னு போடுறப்போ காமன் ஆடியன்ஸ்க்கு எல்லாமே வர்றப்போ தே வில் நோ இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு 1 ஹவர் பார்த்தா கூட இந்த விஷயங்கள்லாம் ஈவெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் விஷால் விஷயம் வந்து எபிசோட்ல வரல, பட் இது பிக் பாஸ் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் விஷால் என்ன பேசியிருக்காருன்னா அதை போய் பார்த்துருப்பாங்க. ஓகேவா? விஜய் சேதுபதி பிளண்டா ஒன்று சொல்றப்போ மக்கள் வந்து போய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நானுமே லிட்டரலா பார்த்தோன்னா நீங்க நான் லைவ் பார்க்கல, அதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். அப்படிங்கிறப்போ இது நம்ம வெளியில யாராச்சும் என்ன பண்ணாலுமே we can ignore it. ஏன்னா நமக்கு ஜாக்கை ரூட் பண்றதுக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து உள்ள வந்து she has created a beautiful things. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் வீக் ஆன் வீக் ஒரு வீக் அவங்க விளையாடாதப்போ கூட அவங்கள பத்தியே தான் பேசுற அளவுக்கு she created the content. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட். ஏன்னா இப்போ நான் சொல்றப்ப கோவா கேங் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதுல ஒரு 4 பேர் இருந்தாங்க. 4 பேர் இந்த டீமை வந்து அவங்க தான் எஃபர்ட் எடுத்து உருவாக்கி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி ஒரு கேங்காக கொண்டு வரணும்னு ஜாக் வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி சரியா போல. பட் அந்த கேங்ல பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, எல்லாருமே பிரிஞ்சு வெளியே போறப்ப என்ன சொன்னாங்க, ஜாக் நீ தான் காரணம், உன்னாலதான் எங்க கேம்லாம் போச்சு, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் என்னோ இவங்கெல்லாம் வந்து கண்ணை கட்டி விட்டுட்டு தெரியாம திடீர்னு இவங்க எதுவுமே புரியாத உலகத்துல இருந்து கொண்டு வந்து உள்ள விட்ட மாதிரி ஜாக் நீ தான் கெடுத்துறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல கேங்ல போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ எந்த மாதிரி ஒரு கேங்ல சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே மூஞ்சிக்கு நேரம் பேசுறாங்க. நம்ம முத்து மேல மஞ்சரி மேல எவ்வளவு இது இருந்தாலும் அவங்க யாருமே பின்னாடி போய் ஜாக் இப்படின்னு பேசுற கேங்ல இல்லை. ஆனா இவங்க போய் சேர்ந்திருக்க இடம்லாம் பாத்தீங்களா, ரயானுக்கு வந்து ஒரு மாதிரி மிட்ல மாட்டிக்கிட்டாரு. நம்ம அவரை பெருசா மியூசிக்ல சவுண்டு போய் மாட்டின இடம் நமக்கு தெரியுது, விஜய் விஷால் அப்படின்னு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. ஜெஃப்ரி நல்ல அது வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம சாஃப்ட் கார்னரா கொடுத்துருந்த இடத்துல கூட இப்போ பயங்கரமான ஒரு விமர்சனம் வர அளவுக்கு போயிட்டாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா நீங்க போய் சேர்ற இடம் கரெக்டான இடமா தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கோவா கேங் அப்படின்னு ஃபார்ம் ஆன இடத்துல இவங்க போய் இப்போ சேர்ந்திருக்க கேங் ஒரு சூப்பரான கேங். அதனால ஏன்னா இன்னைக்கு கூட நான் அந்த லைவ்ல பாக்குறப்போ அவங்களுக்கு நடுவில் நடக்கிற பேண்டர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அது கூட பாசிட்டிவா தான் இருக்கு, ஃபேஸ் டு ஃபேஸாவும் இருக்கு. நீ கூட முத்து அப்படி பண்ணல, நீ நீ எதுக்காக பண்ண, நீ வந்து இப்ப பண்றது வந்து ஸ்வீட் கோட் பண்ற மாதிரி இருக்கு எல்லாமே. பட் அது அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஹெல்த்தியா இருந்துச்சு. எனக்கு அதுல யாருக்கு சரி தப்புன்னு தாண்டி பரவாயில்ல, உங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் ஹெல்த்தியாவே இருக்குது. ஒரு சண்டை போட்டா கூட அதுல வந்து கரெக்டான வார்த்தைகள், அது என்னென்ன பேசணுமோ அதை கரெக்டா பேசுறாங்க. அப்படிங்கிறப்போ உள்ளுக்குள்ள அவங்க நிறைய பண்றாங்க, நம்ம அதை மட்டுமே பேசுவோம். அதை பேசினாலே இங்க இத்தனை பேர் கேட்கறாங்க, மக்கள் கேட்கறாங்க, ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கும், லிசனர்ஸ் இருக்காங்க. மக்கள் இந்த ட்விட்டர் எக்ஸ்ல இல்லாத மக்கள் கூட ரீல்ஸ்லயும் எதுலையாவது கண்டிப்பா பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் அப்படி. ஏன்னா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு புஷ் தான். ஏன்னா நம்ம இது நான் நார்மல் எலெக்ஷன் தான் பார்ப்பேன். சோஷியல் மீடியா இம்பாக்ட் அப்படிங்கிறது நான் 5 to 10% தான் இருப்பேன். அதை தாண்டி பாக்குறவங்களுக்கும் ஒரு ஜெனியூனான ஒரு இங்க இருக்கும். இந்த பொண்ணு ஏன் 12 வாரம் வருது, 12 வாரம் ஒரு பொண்ணு ஏன் நாமினேஷன்ல வருதுனாலே அவங்களுக்கு தோணும். ஏன்னா ஏன் சும்மா ஒருத்தவங்க அவங்க பேர் சொல்ல போறாங்க, அவங்களுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு கூட யோசிக்க எது இல்லைன்னா இவங்க நம்ம சும்மா கொண்டு வந்து நாமினேஷன் இருந்தாலே அதுவே 12 வாரமா ஏன் இந்த பொண்ணை காப்பாத்துறாங்கன்னு ஒரு 2 தடவை 5 தடவை யாராவது யோசிச்சிருந்தாங்கன்னா திருப்பி அவங்க பேர் அங்க உள்ள போய் இந்த வாரம் கூட சொல்லிருக்க மாட்டாங்க. அது அவங்க செய்யற பிளண்ட் மிஸ்டேக். இது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியா யோசிச்சிருந்தா கூட அவங்க அந்த பேரை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். இந்த பொண்ணை ஒரு 2 வாரம் போடாம பார்ப்போம், திருப்பி கொண்டு வருவோம், அப்படியாவது அவங்க யோசிச்சு அதை வந்து பேசினா அது பேசுறது தப்புன்னு அவங்க வந்து சௌந்தர்யா வாஞ்சிதாவும் சொல்றாங்க. எப்ப கேம்ல வேற என்னதான்ப்பா பேசுறது, இதானப்பா கேமு, நீங்க சும்மா எதுவுமே பேசாம எல்லாமே சிம்பாலிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும், சைன் லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கணும்னா இங்க ஏதாவது பேசும் போன மாதிரி ஏதாவது த்ரில்லர் நடிச்சாதான் உண்டு. பிக் பாஸ்லன்னா அந்த மாதிரி 4 விஷயம் பேசணும்னா ஒரு பர்செப்ஷன் மாறும். அவங்க அந்த அழகா அந்த ஒர்க்கர்ஸ் டாஸ்க் கூட சூப்பரா பண்ணாங்க. ரஞ்சித்துக்கு அந்த இடத்துல கொண்டு வந்ததுனாலதான் அத்தனை பேருக்கு அந்த வியூ கொண்டு வரணும். இன்ஃபுளுன்ஸ் ஆகணும் ஆகாதுன்னு உன் கையில இருக்கு. அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணனாங்கன்னா பேட் இன்ஃபுளுன்ஸ் உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீ இன்ஃபுளுன்ஸ் ஆகாது, அவ்வளவுதான். எனக்கு பவித்ரா கிட்ட கூட எனக்கு அதான் ஒரு புரண் ஏற்படுது. அதாவது மஞ்சரி கிட்ட கேட்ட கொஸ்டின் சூப்பர், நீங்க அந்த கிரெடிட் அவங்க உங்களுக்கு ஸ்டீல் பண்ண அந்த வார்த்தை. பட் ஜாக்லின் கிட்ட கேட்டது உங்களை பாட்டம் 3ல அவங்க நினைச்சா என்ன நினைக்கலன்னா உங்களுக்கு என்னங்க. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு டெய்லி போய் நீங்க எனக்கு இது பாட்டம் 3 அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அது எப்பயுமே ஜாக் கிட்ட ஒரு பழகணும். அது ஜஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க.
அது மட்டும் மேபி எனக்கு அது சில இடங்கள்ல வந்து அவங்க அது எடுத்திருக்க வேணாம்னு எனக்கு தோணுதுன்னா உங்க பிரதர் ஓகே ஏதோ ஒரு இதுல பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் பவித்ரா கிட்ட அந்த சின்ன ஒரு இது இருக்குது. அவங்க மஞ்சரி கூட அதான் கேட்டாங்க. இப்போ அவங்க நினைச்சா நினைக்கலாம், உனக்கு தெரியும் இந்த விஷயம். எவ்ரி ரொம்ப லென்த்தா போதே கீர்த்தி. இல்ல இல்ல நான் லாஸ்ட் நானும் முடிப்பீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்ல அப்படியே ஒருத்தரா வீட்ல இருக்க செங்கல், சிமெண்ட் எல்லாத்த பத்தியும் பேசிருவீங்க போலயே. இல்ல இதான் லாஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த இந்த ஓகே, ஓகே. சின்ன பாயிண்ட் மட்டும் எனக்கு அதுல ஒரு சின்ன முரண் இருந்தது. ஜாக்கெட்டே எனக்கு அது ஒண்ணுதான். எல்லா விஷயமும் கிளியர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு பாயிண்ட் தான் எனக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன முரண். மிச்சபடி வந்து நமக்கு கண்டென்ட்ன்றது நிறைய இருக்கு. அதனால நம்ம அதை எடுத்து பேசுவோம். தேங்க்ஸ். கீர்த்தி, நான் தம் ஸ்டோன் போட்டேன், எதுக்குன்னு சொல்லிடுறேன். ஒரே ஒரு ரீசன், சொல்லுங்க மஞ்சரி விஷயம் அட்ரஸ் பண்ண. நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, சவுண்ட் வருது பேக்ரவுண்ட்ல. என்னன்னா, மஞ்சரி விஷயம் சொன்னீங்க. ஆக்சுவலி பவித்ரானால தான் ஆக்சுவலி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மஞ்சரி தெரிஞ்சாங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அக்ரி டு டிஸ்அக்ரி. ஒரே ரீசன் தான். அவங்க வந்து பொம்மை டாஸ்க்கு விளாண்டுருப்பாங்க. அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்ட்டு நம்மளும் சொன்னோம், சேதுபதி சாரும் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் சேதுபதி சார் வந்துட்டு வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து அப்படி யூஸ் பண்ணல, அழுத்தமா சொல்லி அழுதாங்க, அழுத்தமா சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே. இப்போ அதுவே உங்க கேம் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளா நீங்க வந்து எந்த தோணுச்சோ அதை பண்ணுங்க, அவ்வளவுதான். அது அப்ப ஃப்ளூக்கு லக்கு, அவ்வளவுதான் நான் பாக்குறேன். ஓகேங்க. ஆனா ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க்ல தான் பவித்ரான்னா யாருன்னு எனக்கு தெரிஞ்சுது. அவங்களோட ஸ்ட்ராங்னஸ் எனக்கு அங்கதான் தெரிஞ்சுச்சு. அதுக்கு 100% எஃபோர்ட் போட்டது ஓ மஞ்சரி. ஓகேவா? அப்ப அது அவங்கள எஃபர்ட்டை வந்து வெளிப்படுத்துறது மஞ்சரி. அப்ப அதை அவங்க டேக் பண்றதுல தப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். உங்களை கஷ்டப்பட்டு ஒருத்தவங்களை வந்து காயப்படுத்துவாங்க, அப்ப நீங்க அதுக்கு வந்து வேல்யூ அவங்க இத்தனை பேர் அட் டைம்ல தம்ஸ் டவுன் போட்டீங்கன்னா அடுத்த வார்த்தை வாயில இருந்து வராது இல்லையா? இல்ல ஆமாதானே? எனக்கு வரும். எனக்கு இது கொஞ்சம் டக்குன்னு தொடர்ந்து பேசிட்டே இருந்தேன்னா அது இதாயிருச்சு, ஏர் இதாயிருச்சு. ம்ஹும். லைக் இப்ப எப்படின்னா, ம்ஹும். எப்படி சொல்றது, எனக்கு அவங்களோட இது வந்து எஃபர்ட், அவங்க ஸ்ட்ராங்கா நின்னதுன்னா ஓகே. பட் அதை அவங்க செய்யணும்னா பவித்ரா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க செஞ்சனாலதான் யாருன்னு பவித்ரா தெரிஞ்சு. எனக்கு அவங்க 90% வந்து அது ஒன் செகண்ட் அவங்க 90%ஓட எஃபோர்ட் வந்து நான் வந்து மஞ்சரிக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் இவங்க வந்து அதை ஸ்ட்ராங்கா ஸ்டே பண்ணி நின்னாங்க பாத்தீங்களா, தட்ஸ் 100%. அது அவங்க வந்து ஒரு பர்சனா இப்படிதான் நான் நிற்பேன், இந்த இடத்துல நான் நின்று காட்டி நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு அவங்களும் காட்டுறது சூப்பர் மூவ் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இது அக்ரி டு டிஸ்அக்ரி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும். ஓகே. ரொம்ப லென்த்தா போகுது. வரவங்க கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா பேசுங்க பாப்போம். கொஞ்சம் அப்படியே சண்டை வர மாதிரி பேசணும். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பிக் பாஸ்ல எப்படிலாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சு பேசுங்க. ஏன்னா வந்து காலையில வந்து எனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. காலையில் நான் கிளம்ப வேண்டும். அடுத்த 2 நாட்களில் நான் பயணம் செய்கிறேன். என்ன ஃப்ரீயா சதீஷ் அடி இடி மாதிரி விழும். சும்மா வந்துட வேண்டியது. ரதீஷ் கமெண்ட் போட்டிருக்காங்க டாம், அவங்களோட கொஸ்டின் வந்து கேட்க வேண்டியதை கமெண்டா போட்டிருக்காங்க. ஏன்னா நான் ரீட் பாக்குறேன், பண்ணிட்டுமா. ஒரே நிமிஷம் இருங்க. Did anyone speak about Vishnu using Purnima for love content on last season? பேசணும். Those footages were trending today. Wasn't he doing the same which Vishal did this season? I just got reminded when maybe I was a fan of Mapu. ஓகே. நீங்கள் பேசின அந்த கன்டென்ட்டை நாங்கள் பேசினோம். பார்க்கும் பொழுதே தெரிஞ்சது. பழையவங்க அந்த வாழ்க்கைக்குள்ளலாம் போகக்கூடாது. ஓகே. அதனால தான் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க லவ் ஸ்டோரிய பத்திலாம் நான் இங்க பேசல. நான் சீசனுக்குள்ள போன சீசன்ல என்ன நடந்துச்சோ அந்த லவ் ஸ்டோரிய மட்டும் பேசினேன். அதுக்கு முந்தின சீசன்லயும் ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் YouTubeலலாம் நெறைய பார்த்துருக்கேன் அந்த கன்டென்ட்ட பத்திலாம். ஓகே. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா சர்ப்ரைஸ் பண்ணி போய் பார்த்துக்கங்க. நாங்க அத பத்தி அட்ரஸ் பண்ணோம் ரதீஷ். இன் டெர்ம்ஸ் ஆஃப் பூர்ணிமா கிட்ட வந்து லிட்டரலா இவரு வந்து கெஞ்சுவாப்ல. ஓகே. போய் அந்த மாரி பண்ணிட்டு, அப்புறம் அந்த அந்த ரெட் கலர் சட்டைய போட்டு பாவமா பார்த்தது. அந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆகல. இல்ல எனக்கு அவர் மேல அந்த மாரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வரவே இல்ல. அப்படின்லாம் சொன்னதுமே வந்து, தலைவன் அப்படியே எகெயின்ஸ்ட்டா மாறி பூர்ணிமாக்கு எதிரா ஒரு கத்தி எடுத்து நெஞ்சில சொருகுனது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மேட்டர் தான். இந்த இந்த சீசன்ல அதே அப்படின்றப்ப புரியலையே. இது வந்து என்னன்னா ஒரு குடுக்கல் வாங்கல் மாதிரி அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. பட் என்ன பண்றது? நம்ம சில விஷயங்கள பேசினா வந்து நீங்க கொச்சப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க, துன்பப்படுத்துறீங்கன்னு பேசிருவாய்ங்க. அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பல. சந்தோஷமா இருக்கட்டும் அவங்க. அவ்வளதான். ஏன்னா வந்து முந்தா நேத்து 2 டேஸ் பேக் சொன்னாங்கல்ல, அந்த டாபிக்க நான் டச் பண்ணாததுக்கு காரணமும் அதுதான். பிகாஸ்
ஏன்னா வந்து நம்ப ஒரு சும்மா அந்த கண்டஸ்டன்ட் மேல ஒரு வைக்கிற விமர்சனமா போயி, அது மத்த பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அது தவறா போய் கன்வே ஆயிடக்கூடாது. ஏன்னா நத்திங் இஸ் டூ லேட். ஓகே. எப்ப யாரு வந்து சின்ன வயசுலயே கூட அந்த மாரி தவறுதலா வந்து ஹேண்டில் பண்ணப்பட்டிருந்தாலோ, மொலாஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாலோ, அவங்க வந்து அத வந்து கண்டிப்பா ஓப்பன் அப் ஆயி சொல்லணும் அப்படின்றது வந்து மாற்று கருத்தே கிடையாத ஒரு விஷயம். பட் இத்தன நாள் சொல்லாம, இல்லன்னா வந்து ஒரு ஸ்டோரி கதை கதை பத்தி பேசி, அன்னன்னைக்கு ஸ்கோர் பண்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. அவங்களோட லைஃப் ஸ்டோரி, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஏன்னா விசித்ரா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த இதுல வந்து அவங்களுக்கு நடந்த ஒரு மேட்டர பேசியிருப்பாங்க. அது வெளியில வந்து பெரிதளவுல பேசப்பட்டுச்சு. அவங்களுக்கு எல்லாருமே வி ஸ்டாண்ட் ஃபார் ஹர் அப்படின்னு சொல்லியிருப்போம். எனக்கு வந்து சவுண்ட் அந்த மேடைய இது இன்னும் பயங்கரமா பயன்படுத்தியிருக்கலாமோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ஒய் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. இட்ஸ் நாட் அபௌட் அ டவுட். ஏன் இந்த டைம்ல, இந்த டைம் இட்ஸ் வெரி க்ரூஷியல்னு தெரியும் பொழுது, எல்லாரும் உட்கார்ந்திருக்கும் பொழுது, அந்த டாபிக்க ஏன் அதுக்கு கொண்டு வரணும்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு பிக் கொஸ்டின் மார்க் எனக்கு இருந்துச்சு. ஓகே. மத்தபடி அதுல எல்லாத்துலயுமே நான் கமெண்ட் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் ஒருத்தவங்களுக்கும் லைஃப்ல இந்த மாரி நடக்கும்ல. என்னுடைய வாழ்க்கையில நடந்த தருணங்கள கூட நான் வந்து லேட்டா கேட்டுட்டேன். ஓகே. அ லேட்டா கேட்டுட்டேன்னா, இத நான் ஒரு லாஸ்ட் இதுலயுமே சொல்லியிருப்பேன். இத சொல்றதுக்கு வந்து கூச்சப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. என்னடா இவ்ளோ ஓப்பனா சொல்றாங்க அப்டின்னுமே கிடையாது. என் அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, என் அப்பா வந்து 2021ல வந்து தவறிட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம சொல்லியிருக்கணுமோ? ஏன்னா எனக்கு நடந்தது நான் 3வது படிக்கும்போது. ஓகே. அத நான் சொல்லல. பட் ஒரு வயசுக்கு வரும்பொழுது தான் நமக்கு தெரியும். அப்டின்றப்ப நம்மகிட்ட ஒருத்தவங்க மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். அம் அப்ப வந்து என் அப்பாகிட்ட நான் சொல்லல. பட் என் அப்பா இறந்த பிறகு ஒரு சபையில அத்தன பேர் இருக்கும்பொழுது, எனக்கு அந்த அந்த ஆள பார்த்தாவே எனக்கு புடிக்காது. ஓகே. நான் லேட்டரா தெரியும்ல, ஃபியூச்சர்ல நமக்கு தெரியும். அத நான் லேட்டா டெலிவர் பண்ணிட்டேன். அந்த இடத்துல வந்து என்ன வந்து இது பண்ணிட்டாங்க, அடக்கிட்டாங்க. பட் லேட்டரா நீ பொய் சொல்றன்னு சொல்ட்டாங்க. 3வது படிக்கும்பொழுது எனக்கு ஒரு நடந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி நான் பொய் சொன்னேன்றத பேச முடியும்னே எனக்கு தெரியல. அந்த மாரி ஒரு சமூகத்துல வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால வந்து நத்திங் இஸ் டூ லேட். ஆனா அந்த டைம்ல, அந்த இடத்துல ஏன் அத பத்தி பேசுறாங்க? அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. மத்தபடி ஐ அம் ஜஸ்ட் ரெஸ்பெக்டிங் வாட் அண்ட் ஆல் ஷி பீன் த்ரூ. ஐ ஃபீல் சாரி ஃபார் தட். அத மட்டும் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அவ்வளதான். பட் வந்து இத வந்து பத்தி பேசாம நம்ம வந்து விட்டுறலாம்னு எனக்கு யா, யா, தோணுது. யா, யா. லைக் வந்து யா. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அத எடுத்துட்டு போ வேணாம்னு நான் நான் நினைக்கிறேன். பெர்ஸ்பெக்டிவ்லயே கொண்டு பிகாஸ் போல அஸ்வதி. அவங்களோட நோ, 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 நோ. இட்ஸ் நாட் அ பெர்ஸ்பெக்டிவ் அட் ஆல். எனக்கு கொஸ்டின் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே நம்மளுடைய கதை இதுல தான் அத சொல்லணும்னு நெனப்பாங்க இல்லையா? அத விட்டுட்டு இப்போ ஒரு பேட் இது போகுது. இது எல்லாமே தெரியும்ன்னும் பொழுது, எல்லாத்துக்குமே மேபி எல்லாருமே இந்த இடத்துல அத கொஸ்டினா கேட்காம இருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் ஓகேங்களா? அதனால எல்லாருமே இத கொஸ்டின் கேட்காம இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் இந்த சந்தேகங்கள் இருக்கும்ல. அத மட்டும் தான் நான் இது இருக்கலாம். பண்ணேன். யா. இருக்கலாம். பட் வந்துட்டு நம்ம வந்து மேபி அப்படி இல்லாம கூட சௌந்தர்யா நேச்சுரலா கூட சொல்லியிருக்கலாம். நம்ம வந்து யா அக்ரீட். அத வந்து என்ன இருந்தாலுமே ஒரு பர்சனல் அது வந்து அவங்களோட ஒரு டீப் பர்சனல் ஒரு நைட்மேர்ன்னு அவங்க சொல்லும்போது அத வந்து நம்ம அப்படி ஒரு அந்த ஒரு சந்தேகக்கண்ணோட பார்க்காம அது தவிர்த்துடலாம். வேற ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிக்கலாம்னு தான் எனக்கு வந்து தோணுது. அத அப்படியே விட்டுறலாம்னு தான் எனக்கு தோணுது. லெட் ஹர் ஹேண்டில் இட். தட்ஸ் இட். எஸ் மோனா. யாராவது இப்ப சீரியஸா வந்து சண்டை போடுவீங்களா? மாட்டீங்களா? என்ன கதை? யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. மதியம் மட்டும் வந்து நான் நீங்க போட்டா டாம் டாம் சொல்லுங்க, டாம் சொல்லுங்க, டாம் சொல்லுங்க, டாம் சொல்லுங்க மோனா. டாம் எங்க டாம் சண்டை போடலான்னு பார்த்தா நடுவுல பாப்பாயி வந்துதான் சமாதான கொடி காமிச்சிடுறாரு. பப்போ இது செயிலர் மேன். எதிரிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, சண்டை போடுறதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அவ்வளவுதான். ம். முடிச்சு விட்டீங்க. அப்புறம் இங்க எங்க இருந்து நாங்க சண்டை போடுறது சொல்லுங்க. நீங்க சண்டை போடுறதுன்னா ஆர்கேவை கான்வர்சேஷன் இட்ஸ் போட்டாடிங்க. குட் கான்வர்சேஷன். உதயா முத்து ஆர்மில இருந்து வந்திருக்காரு. உதயா உதயா வந்து இப்ப போட்டாடிங்க. நீங்க முத்து ஆர்மினே சந்தேகப்படுற மாதிரி பேசுவார் பாருங்க. உதயா பேசுங்க. இல்லைங்க, நீங்க முன்னுக்கு பேசியிருந்தீங்களா யாரு அந்த ம். ஒரு ஐடி பத்தி, அது மாதிரி ம். நிறைய சுத்துது. நானும் இன்னைக்கு ஜாக் பத்தி ஒண்ணு போட்டேன். என்னது, ஜாக்கு இப்படி பண்ணிருக்க கூடாது, பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வந்தது அது ஸ்பெஷல் மொமெண்டா இருந்திருக்கும், அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு போட்டேனா. ஒரு எனக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் 30 ஃபாலோவர்ஸுக்கு எத்தனை